டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்குறாங்க, இதையும் நோட் பண்ணிக்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு டைப்புக்கும் ஒரு கொஸ்டின் கான்செப்ட்ஸோட முடிக்க போகிறேன். சரிங்களா? டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? அப்படியே எழுதிட்டே வாங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 டைப் இருக்கும் நமக்கு இதில். ஒவ்வொரு டைப்புக்குமே பார்க்கும்போது ஒவ்வொரு டைப்புக்கும் ஒரு கொஸ்டின் நான் உங்களுக்கு மாடலுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இப்போ டைப் நம்பர் 1. இப்போ டைப் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் ஃபார்முலா நம்பர் 1. ஃபார்முலா நம்பர் 1ல டைப் நம்பர் வந்துடும். இல்லை நான் உங்களுக்கு டைப்ஸ் ஃபுல்லாக தனியாக சொல்லிடவா? சொல்லிட்டு ஒவ்வொரு டைப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் நேச்சுரல் நம்பர் எழுதிக்கோங்க. டைப் நம்பர் 1 அப்படின்றது நேச்சுரல் நம்பர். எல்லா டைப்புமே சொல்லிடுறேன். நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர் அப்படின்னா இயல் எண்கள். டைப் நம்பர் 1 இயல் எண்கள். இதை தாண்டி டைப் இருக்கான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா டைப் இருக்காது. டைப் நம்பர் 2 ஸ்கொயர் நம்பர். இங்கிலீஷ் எழுதுங்க, தமிழ்ல சொல்றேன். 3வது கியூப் நம்பர்ஸ். 4வது நேச்சுரல் நம்பர், ஸ்கொயர் நம்பர், கியூப் நம்பர். 4வது டைப் வந்து பாத்தீங்கன்னா ஆட் நம்பர். 5வது டைப் வந்து பாத்தீங்கன்னா ஈவன் நம்பர். இந்த 5மே நம்ம ஃபார்முலால படிச்சிட்டோம். 6வது டைப் வந்து கம்பேரிசன், ஒப்பிடுதல். டைப் நம்பர் 6 கம்பேரிசன். டைப் நம்பர் 8 இதெல்லாம் தமிழ்ல எழுதுறேன், வெயிட் பண்ணுங்க. டைப் நம்பர் 7 வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆர்டர். டைப் நம்பர் 8 என்ன அப்படின்னா டயக்ராம் மெத்தட், டயக்ராம். டைப் நம்பர் 9 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன். தமிழ்ல எதெல்லாம் வேணுமோ அதை எழுதிக்கோங்க. சரி, இப்போ இந்த டைப் எல்லாம் எப்படி வந்துச்சு? இந்த டைப்லாம் ஸ்கூல் புக்ல இருக்கா? இதெல்லாம் எங்க இருந்து சொல்றீங்க? இந்த 9 டைப் கண்டிப்பா எனக்கு வேணுமா? இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கலாம் உங்களுக்குள்ள. 9 டைப் சொல்றேனே, 9 டைப் வருமா? 9 டைப் பார்த்துருக்கீங்களா? ஸோ இதை நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, ஆக்சுவலா இப்போ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எடுத்த உடனே நான் வந்து மேக்ஸ் டீச்சரெல்லாம் பிறக்கல. சரிங்களா? நானும் உங்களை மாதிரி படிச்சு தானே வந்தேன். ஸோ அப்படி ரெகுலராக படிக்கிறப்போ நிறைய டேட்டாஸ் பார்த்துருக்கேன், நிறைய நோட்ஸ் எடுத்திருக்கேன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் டேட்டாஸு ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் நிறையா கேதர் பண்ணியிருக்கேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் என்னோட சோர்ஸ் தான் இது. சரிங்களா? நம்பர் சிஸ்டம்ல இவ்வளவுதான் அப்படின்னு என்னால் ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சது. ஒரு 7 இதுக்கே ஒரு 6-7 வருஷம் இருக்கு. சரிங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸ் இந்த 9 டைப்பை தாண்டி கேட்கவே இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை, நான் ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணி படிக்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் எனக்கு 4 டைப் தான் சொல்லி கொடுத்தாங்க, 5 டைப். ஸோ அதுக்கடுத்து நான் எக்ஸாம் எழுதுறப்ப என்ன ஆகுதுன்னா இந்த 5 டைப்பை தாண்டி கொஸ்டின் வருது. அப்போ பார்க்குறப்போ 6 டைப். இப்படி நம்ம தேடி கிடைச்சது தான். இப்போ என்னால் சொல்ல முடியும் டிஎன்பிஎஸ்சினா இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு.